ஹாய் கைஸ், நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால், நம்ம RFFE பெஸ்ட் டூலை வந்து எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, இந்த டூலை யூஸ் பண்ணி நெட்வொர்க் கம்ப்ளைண்ட் அடிக்கிற ஒரு மொபைலை வந்து நம்ம எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது, நம்ம எந்த பிஏ வந்து டேமேஜ் ஆகிருக்குதுன்னு சொல்லி எப்படி அக்யூரேட்டாக கண்டுபிடிக்கிறோன்னு சொல்லி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஐஃபோன் நெட்வொர்க் கம்ப்ளைண்ட் வந்து ரெண்டு விதமான இஷ்யூ ஒன்று வரும். ஒன்று வந்து நமக்கு மொனோஃபோமியா வந்து காட்ட மாட்டு, மொனோஃபோமியா அடிக்க மாட்டேன். அதுக்கு நம்ம RF போர்டில் சம் இஷ்யூ இருக்கலாம், பேஸ்பேண்ட் ஐசி வந்து இஷ்யூ இருக்கலாம். அப்படின்னு சொன்னால் பேஸ்பேண்ட் பிஎம் ஐசி எதுவும் இஷ்யூவாக இருக்கும், லேயரில் எதுவும் இஷ்யூவாக இருந்தீங்கன்னு சொன்னால் நமக்கு உள்ளுக்கு வந்து மொனோஃபோமியா வந்து ஷோ ஆக மாட்டு. இந்த ஃபோனை பொறுத்த வரைக்கும் இதில் மொனோஃபோமியா எல்லாமே இருக்குது, மொனோஃபோமியா இருக்குது. ஸோ நம்ம ஐஎம்ஏ வந்து ட்ரை பண்ணி பார்த்தோம்னு சொன்னால் ஐஎம்ஏ எல்லாமே காட்டும். $0 பார்த்தீங்கன்னா ஐஎம்ஏ நம்பர் எல்லாமே இதுக்கு பக்காவாக ஷோ ஆகுது. அப்போது இதில் இஷ்யூ வந்து பேஸ்பேண்ட் சம்மந்தப்பட்ட இஷ்யூ வந்து இதில் இல்லை. பேஸ்பேண்ட் சம்மந்தப்பட்ட இஷ்யூ இருந்துச்சுன்னா நம்ம அதை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம வேறு மெத்தடில் ட்ரை பண்ணுவோம். இந்த கண்டிஷனில் இப்போ ஐஎம்இ நம்பர் ஷோ ஆகுது, பேஸ்பேண்ட் எல்லாமே வருது, இருந்துமே நோ சர்வீஸ் காட்டுதுன்னு சொன்னால் இந்த இஷ்யூ வந்து RFFE டேட்டா RFFE கிளாக் சம்மந்தமான எதுனால ஒரு ஐசியில் கம்யூனிகேஷன் பண்ணதில்லை. எந்த ஒரு நோ சர்வீஷன் இந்த இஷ்யூ வந்து வருது. இப்போ இந்த இஷ்யூவை நம்ம கண்டுபிடிக்கணும்னு சொன்னால் நம்ம கலட்டிட்டு ஒரு பிஏ வந்து செக் பண்ணி பார்க்குறோம். இப்போ நம்ம இதை ஈஸியாக வந்து நம்ம டர்போ டூலில் வந்து RFFE டேட்டா RFFE கிளாக் இந்த லைனை வந்து கனெக்ட் பண்ணிவிட்டு நம்ம ஸ்கேன் பண்ணோம்னு சொன்னால் இந்த RFFE கனெக்ஷன்ஸ் வந்து எந்தெந்த பிஏட வந்து கம்யூனிகேஷன் பண்ணுது, எந்தெந்த ஐசியோட வந்து கம்யூனிகேஷன் பண்ணலைன்னு சொல்லி நமக்கு இதில் வந்து அக்யூரேட்டாக நமக்கு காட்டிடும். ஓகே, இப்போ நம்ம டர்போ பஸ் டூவில் வந்து எப்படி பிசியில் வந்து இன்ஸ்டால் பண்ணுறது, RFFE டேட்டா RFFE கிளாக் வந்து நம்ம எப்படி ஸ்கேன் பண்ணுறதுன்னு சொல்கிறது கிளியராக இதில் பார்க்கணுமே. ஃபஸ்ட்டு நம்ம வந்து டூவில் வந்து பிசியில் வந்து கனெக்ட் பண்ணுறோம். கனெக்ட் பண்ணிவிட்டு நம்ம டிவைஸ் மேனேஜரை வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு, ஸோ நான் வந்து மேனேஜில் போயிட்டு ஓகே நம்ம டிவைஸ் மேனேஜர் ஓப்பன் பண்ணணும்னு சொன்னால் இந்த இடத்துல இந்த மாதிரி காட்டும் P2 UART பிரிட்ஜ் கண்ட்ரோல்னு சொல்லி இந்த மாதிரி நம்ம காட்டும். நம்ம இந்த ட்ரைவர்ஸை வந்து இன்ஸ்டால் பண்ணலாம். இந்த ட்ரைவர்ஸை இன்ஸ்டால் பண்ணால் தான் நம்மளோட டர்போ பஸ் டூல் நம்ம டூல் வந்து பிசியோட வந்து கனெக்ட் ஆகும். ஸோ நான் உங்களுக்கு இதில் லிங்க் வந்து தரேன், ட்ரைவர்ஸோட லிங்க் வந்து தரேன், நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணுங்கள். ஸோ இதில் வந்து ஜஸ்ட் ரைட் கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல அப்டேட் ட்ரைவரை கொடுத்துட்டு ப்ரௌஸ் மை கம்ப்யூட்டர் ஆட்டோமேட்டிக்லி இதை வந்து கொடுத்துட்டு அடுத்தது இந்த இருக்கிறது லெட் மீ பிக் கிளிக் பண்ணிட்டு இதில் இந்த போர்ட்ஸ்னு சொல்லி இந்த இதை கிளிக் பண்ணி நெக்ஸ்ட் பண்ணிட்டு இந்த ஹேவ் டிஸ்க் இதை கிளிக் பண்ணிட்டு அடுத்தது இதில் ப்ரௌஸ் போனீங்கன்னு சொன்னால் இதில் நம்ம ட்ரைவர்ஸ் இருக்கும். இந்த ட்ரைவர்ஸில் வந்து நீங்கள் இதை செலக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஓப்பன் கொடுத்துட்டு ஓகே கொடுத்தீங்கன்னு சொன்னால் ட்ரைவர்ஸ் வந்து இங்கே வந்துடும். ஸோ அது வந்து நெக்ஸ்ட் பண்ணோம்னு சொன்னால் சக்ஸஸ்ஃபுல்லாக இன்ஸ்டால் ஆகிடும். ஓகே, இப்போ வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இன்ஸ்டால் ஆகிட்டு ஓகே, இப்போ நம்ம டூல் வந்து பிசியோட வந்து எல்லாமே கனெக்ட் பண்ணியாச்சு. நம்ம டர்போ ஸ்கீமேட்டிக் வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு டர்போ ஸ்கீமேட்டிக் நீங்கள் யூஸ் பண்ணலன்னு சொன்னால் நீங்கள் அந்த டூல் வாங்கினீங்கன்னு சொன்னால் அந்த டூலோடவே உங்களுக்கு 1 year ஆக்டிவேஷன் கீயும் வந்து ஃப்ரீயாகவே கிடைச்சிடும். நீங்கள் அதை இதில் போயிட்டு நீங்கள் அக்கௌண்ட்டில் போயிட்டு இந்த ரீசார்ஜ் ஆப்ஷனில் போயிட்டு நீங்கள் ரீசார்ஜ் பண்ணீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு 1 year இந்த ஸ்கீமேட்டிக்குமே கிடைக்கும். ஓகே, இப்போ நமக்கு இதெல்லாம் வந்து கனெக்ட் பண்ணியாச்சு. நமக்கு டர்போ பஸ் டூலும் நம்மளோட கனெக்ட் ஆகிட்டு. ஸோ நான் ஜஸ்ட் RFFE ஸ்கேன் கிளிக் பண்ணுறேன். ஓகே, எனக்கு வந்து ட்ரைவர்ஸ் வந்து பக்கா வந்து கனெக்ட் ஆகிட்டுது, பிசியோட வந்து கனெக்ட் ஆகிடுது. நான் இப்போ ஒன்றுமே கனெக்ட் பண்ணல, அதெல்லாம் தான் எனக்கு நோ ஃபவுண்டுன்னு சொல்லி காட்டுது. ஸ்கீமேட்டிக்கில் போகிறேன். ஸ்கீமேட்டிக்கில் போயிட்டு இப்போ என்னோட மாடல் வந்து கம்ப்ளைண்ட் அடிக்கிற ஃபோன் வந்து iPhone XS Max. iPhone XS Max. நான் இதில் வந்து XS Max மல்டி லேயர்ஸ் வந்து ஓப்பன் பண்ணுறேன். ஓகே, நான் அந்த XS Max மல்டி லேயர் வந்து ஓப்பன் பண்ணிட்டேன். ஓகே, இதில் இங்கே இந்த ரைட் சைடில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஆப்ஷன் இருக்குது. இதில் போய் போனோம்னு சொன்னால் இதில் RFFE ஸ்கேனுக்குரிய பின்னோட்டம் வந்து நம்ம இதில் காட்டணும்னு சொன்னால் காட்டிடும். ஓகே, நான் இதில் செலக்ட் பண்ணுறேன்னு பாருங்கள். இதில் வந்து நம்ம எங்கே வந்து சோல்டர் பண்ணணும்னு சொல்லி இதில் வந்து காட்டிடும். சாரி, அதில் இன்னுமே கனெக்ட் பண்ணலை. நான் இதில் வந்து இந்த SDA வந்து கிளிக் பண்ணுறேன். SDA கிளிக் பண்ணணும்னு சொன்னால் SDA வந்து இந்த இடத்துல நம்ம SDAயோட பின்னை வந்து கனெக்ட் பண்ணணும். அடுத்தது SCL சீரியல் டேட்டா சீரியல் கிளாக் அது வந்து இந்த பின்னில் வந்துருக்கு, இந்த பின்னில் கனெக்ட் பண்ணணும்.
அடுத்தது ஒரு 1.8 வோல்டேஜ் வந்து கொடுக்குறோம். அது 1.8 வோல்டேஜும் இந்த இடத்துல இருக்குது. அடுத்தது கிரவுண்ட் வந்து எங்க நான் உள்ளது கிரவுண்டை நம்ம கனெக்ட் பண்ணுவோம். கிரவுண்டை கனெக்ட் பண்ணிட்டு நம்ம ஸ்கேன் பண்ணோம்னு சொன்னால் அதில் எந்த ஐசியோட வந்து கம்யூனிகேஷன் பண்ணுது, எந்த ஐசியோட கம்யூனிகேஷன் நடக்கலைன்னு சொல்லி நமக்கு இதில் அக்யூரேட்டாக காட்டிடும். ஸோ நான் இப்போ வந்து சோல்டரிங் பண்ணி காட்டுறேன். ஃபஸ்ட்டு நான் வந்து சீரியல் டேட்டாவை வந்து கனெக்ட் பண்ணுறேன். ஓகே, இந்த வரைக்கும் நம்ம பின் அவுட் நான் ஆல்ரெடி வந்து ஸ்க்ராச் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இங்கே வந்து 2 இதில் வந்து RFID டேட்டா, RFID கிளாக். இந்த இடத்துல வந்து 1.8 வோல்டேஜ் 1.8 வோல்ட் இந்த வரைக்கும் இந்த இடத்துல வந்து கிரவுண்டை வந்து கொடுத்துக்கலாம். ஓகே, இப்போது இந்த வரைக்கும் நம்ம டர்போ பஸ் டூல், இந்த டர்போ பஸ் டூலோட ஃபஸ்ட்டு வந்து இந்த சீரியல் கிளாக்கை வந்து நான் இந்த போர்டில் வந்து சீரியல் கிளாக் வந்து கனெக்ட் பண்ணுறேன். சீரியல் கிளாக் வந்து ஓகே எனக்கு ஃபஸ்ட்டு ஓகே இந்த ஃபர்ஸ்ட் பின் வந்து சீரியல் டேட்டா, கீழே இருக்கிறது சீரியல் கிளாக். நான் ஃபர்ஸ்ட் வந்து சீரியல் கிளாக்கை வந்து கனெக்ட் பண்ணுறேன். எனக்கு இந்த இடத்துல இது இருக்கிறது சீரியல் கிளாக். இங்கே வந்து சீரியல் கிளாக் வந்து நான் இப்போ கனெக்ட் பண்ணுறேன் இதில். ஓகே, சீரியல் கிளாக் வந்து கனெக்ட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் வந்து சீரியல் டேட்டா. ஓகே, சீரியல் டேட்டா கனெக்ட் பண்ணிட்டேன். ஓகே, அடுத்தது 1.8 வோல்டேஜ் இருக்குது. இங்கே வந்து கனெக்ட் பண்ண 1.8. மேக்ஸிமம் நீங்கள் இதில் சோல்டரிங் பண்ணக்குள்ள அது வந்து கிரவுண்டோட வந்து ஷார்ட் ஆகாமல் கொஞ்சம் செக் பண்ணிக்கணும். ஓகே, 1.8 கனெக்ட் பண்ணிட்டேன். ஃபைனலாக வந்து கிரவுண்டையும் கனெக்ட் பண்ணிடலாம். ஓகே, நான் வந்து 4 பின்னோட்டுமே கனெக்ட் பண்ணிட்டேன். சீரியல் டேட்டா, சீரியல் கிளாக், 1.8 கிரவுண்ட், இது 4மே வந்து கனெக்ட் பண்ணிட்டேன். ஓகே, நம்ம டூலோட வந்து கனெக்ட் பண்ணிவிட்டு நான் இப்போ இதில் வந்து ஜஸ்ட் என்ன செய்கிறேன்னு சொன்னால் ஸ்கேன் RFID, நான் இங்கே வந்து ஷீட் RFID TX வந்து செலக்ட் பண்ணிவிட்டு ஸ்கேன் RFID வந்து கிளிக் பண்ணுறேன். இப்போ இதில் எந்தெந்த ஐசியோட வந்து கம்யூனிகேஷன் நடக்குது, எந்தெந்த ஐசியோட கம்யூனிகேஷன் நடக்கலைன்னு சொல்லி இது வந்து அக்யூரேட்டாக காட்டுது. இதில் பார்த்தீங்க பாருங்கள். ஓகே, இந்த க்ரீனில் காட்டுது பாருங்கள். சரி, இந்த க்ரீனில் இருக்கிறது எல்லாமே கம்யூனிகேஷனில் இருக்குது. இது வந்து ஓகே, இந்த இருக்கிற PA ஓகே, அடுத்தது இந்த இதுவும் ஓகே. இதில் வந்து ஃபவுண்ட் ஆகல, வந்து இந்த இடத்துல இருக்கிற எந்த PA வந்து ஃபவுண்ட் ஆகலை. இது மட்டுமே வந்து ரெட்டில் காட்டுது, மற்ற எல்லாமே வந்து க்ரீனில் காட்டுது. க்ரீனில் காட்டுறது எல்லாமே ஃபவுண்ட் ஆகிருக்குது. இதில் வந்து எவ்வளோ அக்யூரேட்டாக வந்து எந்த ஐசின்னு சொல்லி வர காட்டுது. அப்போது நம்ம வந்து இவ்வளவு ஈஸியாக வந்து இதில் ஃபைன் பண்ணிட்டோம். நமக்கு RFID டேட்டா ஸ்கேன் பண்ணுறதுக்கு வந்து நிறைய டூல்ஸ் இருக்குது. அந்த டூல்ல நம்ம வந்து எப்படின்னு சொன்னால் நமக்கு அந்த ஐசியோட அட்ரஸ் மட்டும் தான் காட்டும். அப்போ நம்ம அதை ஸ்கீமேட்டிக்கில் போய் ஃபைன் பண்ணி தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஆனால் இதில் நமக்கு அந்த ஒரு இஷ்யூ இல்லை. நமக்கு எந்த ஐசின்னு சொல்லி இவ்வளவு சிம்பிளாக ஹைலைட் பண்ணி காட்டுறது நம்ம டர்போ பஸ் டூலில் மட்டும்தான் இந்த ஒரு ஆப்ஷன் இருக்குது. மார்க்கெட்டில் வந்து நிறைய டூல் இருக்குது. RFID டேட்டா, RFID கிளாக் ஸ்கேன் பண்ணுறதுக்கு நிறைய டூல்ஸ் வந்து இருக்குது. ஆனால் அந்த எந்த டூல்லையுமே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த அளவுக்கு எந்த ஐசியில் வந்து அந்த பார்ட் நேம் அடுத்தது ஹைலைட் பண்ணி டூலில் எப்படி காட்டுறது வந்து நம்ம டர்போ பஸ் டூலில் மட்டும்தான் இது வந்து இருக்குது. ஸோ வேறு எந்த ஒரு டூல்லையுமே இவ்வளோ அக்யூரஸியாக காட்ட மாட்டேன். ஸோ நமக்கு இந்த டர்போ டூல் இருந்துச்சுன்னு சொன்னால் நமக்கு ஈஸியாக வந்து நெட்வொர்க் கம்ப்ளைண்டாக வர போன வந்து 100% ஈஸியாகவும் அதோட சின்ன ஒரு டைம்ல நமக்கு இப்போ இது நம்ம இதை டயக்னோஸ் பண்ணுறதா இருக்கட்டும், நம்ம இதை கண்டுபிடிக்கிறதுனா ரொம்ப டைம் எடுக்கும். இப்போ நமக்கு இந்த டூல் இருந்துச்சுன்னு சொன்னால் சின்ன ஒரு டைம்லேயே நமக்கு இதை என்ன ஃபைன் பண்ணின்னு சொல்லி நம்ம வேலையை வந்து ஈஸியாக நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். ஸோ டர்போ பஸ் டூல் வேணும்னு சொல்கிறவங்க கண்டக்ட் பண்ணுங்கள். ஸ்ரீலங்காவில் ஃபுல்லாக நம்ம வந்து டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ வேணுங்கிறவங்க கால் பண்ணுங்கள், நான் நம்பர் தரேன். ஸோ ஆல் ஓவர் ஸ்ரீலங்கா வந்து டெலிவரி பண்ணி தரலாம். ஓகே, தேங்க்யூ.